எதற்காக? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. அதன் பிறகு நீங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாடுல அபிஷேகம் பல வகையில இருந்தது. தலையில எண்ணெயை ஊற்றி அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அது உதாரணத்துக்கு உங்களுக்கு தாவீதை கொடுக்கிறேன். அபிஷேகத்தை தாவீது தேடி போகவில்லை, அபிஷேகம் தாவீதை தேடி வந்தது. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்காக தாவீது எதையும் செய்யல. ஆனா அந்த அபிஷேகம் என்ன செய்தது? தீர்க்கதரிசியானவரை அவர் வீட்டுக்கு அனுப்பியது. யார் அந்த பையன்? தீர்க்கதரிசிக்கு தெரியாது யாருன்னு. முதல் பையனை பார்த்தோன்னே ஓகே, இந்த பையன் தான் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன்னு நினைக்கிறாரு. இல்ல, அந்த எண்ணெய் ஃப்ளோ ஆகல. அவர் தைல குப்பியை வைத்திருக்கிறார். அப்ப அந்த அபிஷேகம் அங்க ஃப்ளோ ஆகல. முதல் ஆளு இல்ல, ரெண்டாவது ஆளு வரா, மூணாவது பையன், நாலாவது பையன், அஞ்சாவது, ஆறாவது, 7 எல்லாரும் முடிச்சிட்டாங்க. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு விரக்தியாச்சு. என்னது, ஏன் ஆண்டவர் இங்க என்ன அனுப்புனாரு? யாருமே இல்லையா? அப்ப கேக்குறாரு, வேற யாராவது இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கான், மறக்கப்பட்டு போன ஒருத்தன் இருக்கான், எங்கேயோ ஒரு மூலையில ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான், சின்ன பையன். அவனை எங்க வீட்டுல ஒருத்தனாவே நாங்க கருதுறது இல்லை. அப்ப அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது தாவீது தூரத்திலேந்து வரும்போது அந்த எண்ணெய் ஃப்ளோ ஆனது. எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்! அல்லேலூயா. அப்ப அபிஷேகத்தை, அந்த எண்ணெய் கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரம் மேலதான் அது ஃப்ளோ ஆகும். அல்லேலூயா. தாவீது அதை தேடி போகவில்லை, ஆனால் தாவீது அதற்காக ஒன்றை செய்து கொண்டு இருந்தார். கடைசியில சொல்கிறேன். அப்ப அபிஷேகமானது முதல் வகை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். இரண்டாவது அபிஷேகமானது கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களை கொண்டு அவர் பலத்த காரியத்தை செய்வார். அது அவங்க மூலியமா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். செத்தவனை உயிரோடு எழுப்ப முடியும், வியாதிகள் மறைந்து போகும், கால் கை இல்லாதவருடைய உறுப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இரண்டாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. இப்பொழுது ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது ஆவியானவர் எங்கே வந்தார்? பழைய ஏற்பாட்டுல இருந்தாரா? இருந்தார். இருந்து என்ன செய்தார்? முதலாவது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பூமியிலே இருந்தாரா? இல்ல, அப்பப்ப போயிடுவார். அப்ப அவர் தங்கி இல்லை. புதிய ஏற்பாடுல என்ன நடக்குது? இயேசுவானவர் கடந்து வருகிறார். இயேசுவானவர் வரும்போது ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர்